ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் முதல்வன் ஸ்கீம், தமிழக அரசு வழங்கும் நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீ கோச்சிங், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ பேருக்கு இந்த ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க, ஸோ இதுக்கு ஏதாவது ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா மாதம் 7,500 ரூபாய் ஊக்கத்தொகை, கல்வி உதவித்தொகையுடன் நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வந்து ஃப்ரீயாக கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோச்சிங்கில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் ஃபீஸும் இல்லை, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், தங்கும் வசதி மற்றும் உணவு எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ இந்த கோச்சிங்கை யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா தமிழக அரசு தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்ற ஒரு சென்டர் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இது தமிழக அரசுடைய அஃபிலியேட்டடு சென்டர் தான், சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 7,500 ரூபா வந்து 10 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் சிவில் சர்வீஸ், யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மாதம் 7,500 ரூபாய் ஊக்கத்தொகை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து டேரெக்டாக மாதம் கிரெடிட் ஆகிடும். அது இல்லாமல் ஃப்ரீ கோச்சிங்கு ப்ளஸ் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் 1000 சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு வருஷமும் 1000 பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோச்சிங்கில் அதாவது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ணுற 1000 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மாதம் 7,500 ரூபா 10 மாதத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக நடக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 15/9/2024 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 7,500 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக கிரெடிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கோச்சிங் வித் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2025 நெக்ஸ்ட் இயரில் எப்போ நடக்குது அப்படின்னா 25/5/2025. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து 225 பேர் வந்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், அதாவது அங்கேயே தங்கி கோச்சிங் எடுத்துக்கலாம். 225 பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், முழு நேரம் வந்து நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கலாம். 100 பேர் என்ன பண்ணுறேன்னா பார்ட் டைமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்டரில் 225 பேர் வந்து ஃபுல் டைம் ப்ரோக்ராம் கோச்சிங் எடுத்துக்கலாம். 100 பேர் வந்து பார்ட் டைம் கோச்சிங், இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்டரில். அதே மாதிரியே 100 பேர் வந்து ஃபுல் டைம் முழு நேரமாக தங்கி படிக்க கோச்சிங் வந்து எடுத்துக்கலாம். எங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில், கோயம்புத்தூரில் 100 பேர், மதுரையில் 100 பேர். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னா 1/8/2025 அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வந்து உங்களுடைய மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நம்ம கம்யூனல் ரிசர்வேஷன் படி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு வந்து 37 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து 35 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து 32 வயசு தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2/8/2024 இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் 2/8/2024 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷனும் 2/8 அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு 17/8/2024 தான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 9/9/2024 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 15/9/2024 காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 2 hours டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பப்ளிகேஷன் டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோம் அப்படின்ட்டு 27/9/2024. ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களோட யூஜி மார்க் ஷீட் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4/10/2024 இதை டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ், இந்த ஃப்ரீ கோச்சிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10/10/2024 அடுத்த வருஷம் 25ஆம் தேதி யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அது வரைக்கும் உங்களுக்கு 10 மாதத்துக்கு வந்து கோச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகும், கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதில் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மாதம் 7,500 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும், பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ரீ கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த சென்டர்ஸை வந்து. ஸோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எங்கே அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா portal.nanmudhalvan.tn.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்னில், எக்ஸாமோட சிலபஸ் என்ன, இல்லை எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து OMR ஷீட், ஜஸ்ட் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ், 100 கேள்விகள் கேட்கப்படும். அதில் வந்து 90 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் பொது அறிவு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலிட்டி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து 90 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட். ஸோ இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 கொஸ்டினுக்கு 200 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ். எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2 மணி நேரத்தில் அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இதுக்கு உண்டு. ஓகேங்களா? இப்போ 2 மார்க் அப்படி, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னா, நீங்கள் அதில் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் 1/3 மார்க் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது 0.66 சம்திங் அந்த மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. ஸோ இதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்தியன் வேர்ல்டு ஜியாகிரஃபி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டு, ஜென்ரல் சயின்ஸ். ஸோ சொன்ன அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரஸ், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு இந்த இது இருக்கும். டேட்டா இன்டர்பிரேஷன் இதெல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை CSAT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்டிடியூட் செக்ஷன் வந்து 10 கொஸ்டினும், ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 90 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். ஸோ இதுலேயுமே வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் டோட்டல் வந்து 1000 பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் கம்யூனல் ரிசர்வேஷன் படி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 26.5% ரிசர்வேஷன் 265 பேர், பிசிஎம்ல 35 பேர், எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் 200 பேர், ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் வந்து 150 பேர், அதுவே அருந்ததியர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 30 பேர், எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் 10 பேர், ஜென்ரல் பொது பிரிவினர் 310, மொத்தம் 1000 பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, 225 பேர் வந்து ஃபுல் டைம் முழு நேரமாக அங்கேயே தங்கி படிக்கலாம். இது எங்கே அப்படின்னா சென்னை சென்டரில். ப்ளஸ் 100 பேர் வந்து பார்ட் டைமாக நீங்கள் வந்து படிக்கலாம் சென்னை சென்டரில். கோயம்புத்தூர் அண்ட் மதுரை சென்டரில் பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து ஃபுல் டைம் கோச்சிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்கீமில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி நீங்கள் மாதம் 7500 ஸ்டைஃபண்ட் வாங்கி கோச்சிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க திரும்ப அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது அந்த இடத்துல தெளிவாகவே சொல்லிட்டாங்க. Those who have already undergone coaching in these institutions under full-time residential program for preliminary examination should not apply again. நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 225 பேர் வந்து சென்னையில் ஃபுல் டைம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கம்யூனல் ரிசர்வேஷன் தான் இருக்குது. எஸ்சி பார்த்தீங்கன்னா 89 பேரும், எஸ்சியில் வந்து 18 பேர், எஸ்டியில் 6 பேர், எம்பிசி டிஎன்சியில் 40 பேர், பிசி கேட்டகரியில் 54 பேர், பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீமில் 7 பேர், ஜென்ரலில் 11 பேர், மொத்தம் 225 பேர் வந்து சென்னையில் ஃபுல் டைம் முழு நேரமாக அந்த 10 மாதம் நீங்கள் தங்கி அங்கே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இது படிக்கிறது 225 பேர். அது இந்தந்த வேகன்சிஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரியே சென்னையிலேயே வந்து நான் ரெசிடென்ஷியல், அதாவது பார்ட் டைமாக வீக்லி 2 hours, டெய்லி 2 hours, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் 100 பேருக்கு அந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூரில் 100 பேர் ஃபுல் டைம், இது வந்து முழு நேரமாக தங்கி படிக்கிறது. கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து பார்ட் டைம் கிடையாது, ஃபுல் டைம் தான், முழு நேரமாக கோச்சிங் எடுத்துக்கிறது ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. சென்னையில் மட்டும் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கம்யூனல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் முழு நேரமாக தங்கி ஃப்ரீயாக கோச்சிங் எடுத்துக்கிட்டாலும் இல்லை பார்ட் டைமில் கோச்சிங் எடுத்துட்டாலும் இதுக்கான ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட், சென்னை சென்னையில் படிக்கிறவங்க மட்டும் ஒரு 3000 ரூபா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் டெபாசிட் மாதிரி கட்டணும். ஸோ இதை வந்து நீங்கள் கோச்சிங் முடிஞ்சு எக்ஸாம் எழுதுவீங்களே ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் கிளாஸ் முழு நேரமாக தங்கி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 AM to 5 PM டெய்லி, அதாவது மண்டே டு ஃப்ரைடே 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். அதே பார்ட் டைமாக படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் சாயந்தரம் ஈவினிங் வந்து 6 PM to 8 PM 2 hours. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேஸில் 10:30 5:30 PM வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து சென்னை சென்டரில். ஸோ இது வந்து சென்னை சென்டர்லேருந்து 3 சென்டர்ஸ்லையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பார்ட் டைம் வந்து சென்னை சென்டரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் செலக்டட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீம் வில் பி எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங். ஸோ இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாகவே அவங்களே கொடுத்துருவாங்க. இது வந்து எதுக்குன்னா ரெசிடென்ஷியல் முழு நேரமாக தங்கி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன். இந்த பார்ட் டைமில் படிக்கிறாங்க இல்லையா, 100 பேர் செலக்ட் ஆகி பார்ட் டைமில் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், ஹாஸ்டல் அக்காமடேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதே இன்ஃபர்மேஷனை வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸோ ஓகே, இப்போ வாங்க, இப்போ நம்ம எப்படி இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு நான் முதல்வன் அப்படின்னு சிம்பிளாக டைப் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் நான் முதல்வன் .tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இதிலேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஃபார் 1000 ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து 17 ஆகஸ்ட் 2024 இல்லையா? ஓகே, ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனாலுமே இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாலுமே இங்கே ஒரு அப்ளிகேஷன் நான் முதல்வன் அப்படின்ற ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும். ஸோ ஓடிபி வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் வந்து கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட அப்பா பேர், மதர்ஸ் நேம், ஸோ ரிலீஜன் என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னாக்கா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை இல்லை பண்ணக்கூடாது. ஸோ ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சோடனே அடுத்தது ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ், ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் 3 இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஸ்டைபண்ட் ஒன்லினா மாதம் 7,500 ரூபா. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் 7,500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். நீங்கள் வீட்டில் இருந்து படிச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஸ்டைபண்ட் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் அட் சென்னை சென்டர். அதாவது மாதம் 7,500 ரூபா வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கோச்சிங் ஃபுல் டைம் முழு நேரமாக வந்து சென்னை கோச்சிங் சென்டரில், தமிழக அரசால் நடத்தப்படும் சென்னை கோச்சிங் சென்டரில் நீங்கள் முழு நேரமாக தங்கி இந்த 10 மாதமும் படிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது செகண்ட் ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னென்னா ஸ்டைபண்ட் 7,500 ரூபா உங்களுக்கு மாதம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைம் எங்கே அப்படின்னா மதுரை கோச்சிங் சென்டரில். அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் ஸ்டைபண்ட் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஃபுல் டைம் முழு நேரமாக தங்கி படிக்கிறது கோயம்புத்தூர் சென்டரில். லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைமாக படிக்கிறாங்க இல்லையா சென்னையில், ஸோ அவங்களுக்கான ஸ்டைபண்ட் ப்ளஸ் பார்ட் டைம் கோச்சிங் வேணும் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டைபண்ட் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் சூஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் எல்லாம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அட்ரஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஒரே இதாக ஃபில் பண்ணி தானே அதே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டிக் கொடுத்தீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ், நீங்கள் 10th படிச்சிங்க இல்லையா, அந்த 10th மார்க் ஷீட் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றாங்க, ரெஜிஸ்டர் நம்பர் கிடையாது. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் மேலே டாப் ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க.
ஸோ எந்த போர்டு அப்படின்னு கேட்குறாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எந்த போர்டில் நீங்கள் படிச்சீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. மெட்ரிகுலேஷன் இருந்தால் மெட்ரிகுலேஷன் போட்டுக்கோங்க, இல்லைனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இது முடித்த உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் பற்றின டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. ஸோ HSC ஆர் டிப்ளமோ டீட்டெயில்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்களோட 12th மார்க் ஷீட்டோடைய அந்த சர்டிஃபிகேட் நம்பர் டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஸோ அந்த போர்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையுமே வந்து என்ன பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை வச்சு சூஸ் பண்ணிங்க. ஸோ இதுலேயுமே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் அந்த இடத்துல கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய மார்க்ஸை வந்து டோட்டல் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து டோட்டல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அதை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது யூஜி டிகிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பர்சன்டேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு யூஜி டிகிரிலையுமே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எந்த காலேஜில் படிச்சிங்களோ, ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பாரதிதாசன், அதாவது இந்த அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ டிகிரி ஆர்ட்ஸ் பிஏ படிச்சிங்களா, பிஎஸ்சி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்பெஷலைசேஷன் பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இல்லை பிடெக்கில் படிச்சிருக்கீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்பெஷலைசேஷனை. ஸோ முடிச்சுட்டு எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிஜிபி அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பிஜி நீங்கள் படிச்சிருந்தா என்டர் பண்ணலாம். அது வந்து நாட் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஆல்ரெடி கிவன் இன் யூபிஎஸ்சி. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா எத்தனை டைம் எழுதிருக்கீங்கன்னு போட்டுக்கோங்க. இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா 0 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெயின்ஸ்க்கும் 0 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபார் யூபிஎஸ்சி மெயின்ஸ். எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக எடுத்துக்கிறீங்க, ஸோ எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இது வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குறாங்க. ஸோ இதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த 7500 மாதம் 7500 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். கொடுத்துட்டு இதை வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஐஎஃப்எஸ்சி கோட் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் நேமு, பிரான்ச் எந்த பிரான்ச் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோடு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைனிங் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் மறக்காமல் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்றது இந்த இடத்துல கேட்டிருக்காங்க.
ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, டிக் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் டிக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் முதல்வன் அண்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட்டோ இல்லை பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.